இந்நிலையில் வாரணாசி ரயில் நிலையத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் ரயிலை தவறவிட்ட தகவல் கிடைத்தவுடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலைல 6 மணி அளவில் எனக்கு வந்துச்சு. உடனே நம்முடைய எஸ்டிஏடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வரதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு சொல்லி அதை வந்து எடுத்திருக்கிறோம். எஸ்டிஏடி மூலமா உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட், ஃபிளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்துச்சு. அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கிருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இருமொழிக் கொள்கையில் தமிழ்நாடு உறுதியாக இருக்கிறது என்றும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க அழுத்தம் கொடுப்பது கூட்டாட்சி தத்துவத்தை மீறக்கூடிய செயல் என்றும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்தில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதியும் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கான நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியது ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டக்கூடிய முதலமைச்சர் இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் பெருத்த கவலையுடன் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழ்நிலையில் இருமொழிக் கொள்கை ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் அதனை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்போதும் உறுதியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தின் காலச்சூழலுக்கு ஏற்ப பின்பற்றி வரக்கூடிய கொள்கைகளுக்கு எதிராக கட்டாயப்படுத்தி மத்திய அரசு தரக்கூடிய இத்தகைய அழுத்தம் கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறக்கூடிய செயல் என்று முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிட்ட தேவைகளின் அடிப்படையில் தங்களது கல்விக் கொள்கைகளை வடிவமைக்கக்கூடிய மாநிலங்களின் உரிமைகளை பெருமளவில் பாதிக்கும் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதோடு சமக்ரா சிக்ஷா திட்டத்தை பொருத்தி பார்க்காமல் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் காட்டுப்பன்றியை தாக்கியவருக்கு செல்போன் டார்ச் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட விவகாரம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக விசாரணை நடத்த மாவட்ட சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆற்காடு பகுதியை சேர்ந்த கண்ணுச்சாமி நேற்று விவசாய பணிகளை முடித்துக் கொண்டு வீடு திரும்பும் போது வைக்கோல் போரில் மறைந்திருந்த காட்டுப்பன்றி தாக்கி படுகாயமடைந்தார். கண்ணுச்சாமிக்கு முகம், கை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் அவருக்கு தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் அனைத்து வசதிகள் இருந்தும் திறந்த வெளியில் வைத்து தையல் போட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தையல் போட்டவர் தகுதியான செவிலியர் தான் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கல்லையும் எடுப்பேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறிய நிலையில் துணிச்சல் இருந்தால் அவர் அண்ணா சாலைக்கு வர வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார். அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இல்லை, அதான் திருப்பி நான் சொல்றேன். இது வந்து பிரச்சனையை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட பெருசாக சொல்றது கிடையாது, தவிர்த்து விட. இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, ஏதாவது உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண சொல்லுங்க.